ஈரோடு மாவட்டத்தில் திருமணமான 2 நாளில் 17 வயது சிறுமி உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பமாக கர்ப்பமான சிறுமி குழந்தை பெற்றெடுத்து அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்தது அம்பலமாகியுள்ளது. சிறுமியை திருமணம் செய்த நபர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இறந்து பிறந்த சிசுவையும் குழிதோண்டி புதைத்தது தெரிய வந்துள்ளது. சிறுமியின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? 17 வயது சிறுமியின் மர்ம மரணத்தில் திருமணத்திற்கு முன்பே சிறுமி கர்ப்பமாகி குழந்தை பெற்றெடுத்த போது உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. சிறுமிக்கு பிறந்த சிசுவை குழி தோண்டி புதைத்ததும் அம்பலமாகியுள்ளது. நடுநடுங்க வைத்துள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டி அருகே உள்ள வெங்கநாயக்கன் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 17 வயது சிறுமி. அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்துவிட்டு குடும்ப சூழ்நிலையால் விவசாய கூலி வேலைக்கு சென்று வந்தார். இந்நிலையில் திடீரென சிறுமியின் பெற்றோர் தங்கள் மகளை அவர்களுடைய உறவினர் மகனான சக்திவேல் என்பவருக்கு கடந்த 15ஆம் தேதி திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. 2 நாட்கள் கழித்து சிறுமி மர்மமான முறையில் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இச்சம்பவத்தில் சிறுமியை திருமணம் செய்த சக்திவேலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சிறுமிக்கு 17 வயதே நிரம்பியிருந்ததால் சக்திவேல் மீது குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இருப்பினும் சிறுமி உயிரிழப்புக்கான உண்மை காரணம் என்ன என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. திருமணத்திற்கு முன்பே சக்திவேலுடன் நெருங்கி பழகியதால் சிறுமி கர்ப்பமானதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக குடும்பத்தினருக்கு தெரியவர உடனே அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்துள்ளனர். சம்பவத்தன்று திடீரென சிறுமிக்கு வயிற்று வலி ஏற்பட்டு குழந்தை பிறந்துள்ளது. அப்போது அதிக இரத்தப்போக்கின் காரணமாக சிறுமி துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் குழந்தையும் இறந்து பிறந்துள்ளது. வெளியே தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் என நினைத்து சக்திவேல் சிறுமிக்கு பிறந்த சிசுவை குழி தோண்டி பிளாஸ்டிக் கவரில் போட்டு புதைத்துள்ளார். இது குறித்து விசாரணை செய்த புளியம்பட்டி காவல்துறையினர் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் ஜமுனாராணி முன்னிலையில் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவர் நந்தகுமார் சிசுவை தோண்டி எடுத்து ஆய்வு மேற்கொண்டனர். திருமணமான 2 நாளில் 17 வயது சிறுமி உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பமாக திருமணத்திற்கு முன்பே கர்ப்பம் தரித்த சிறுமி குழந்தை பெற்றெடுத்து இரத்தப்போக்கால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.